உங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை தொலைச்சிட்டு எப்படி விற்கிறதுனே தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? நானும் இதை பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு கிளியராக சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஐம் தாரிக் ஃப்ரம் மேட் டிஃப்ரெண்ட் ரியாலிட்டி அண்ட் வி ஹெல்ப் யூ கிரியேட் ஜென்ரேஷனல் வெல்த். டாக்குமெண்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் சொத்தை எங்கே வச்சுருக்கீங்களோ அதோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு ஃபர்ஸ்ட்டு போயிட்டு உங்கள் பேரில் அங்கே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரில் ஒரு சர்டன் ஃபார்மேட்டில் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்டை காணும் அண்ட் யாராச்சும் பார்த்தீங்கன்னா தகவல் சொல்லுங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ பப்ளிஷ் பண்ணி ஒரு 30 டேஸ்க்குள்ளே அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்து ஏற்கனவே நீங்கள் வாங்கின நகல் பத்திரம், ஈசி அண்ட் உங்கள் பேரில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா ரெக்கார்ட்ஸையும் எடுத்து வச்சு ஒரு மனுவாக எழுதி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுக்கணும். உங்கள் கம்ப்ளைண்ட்டை நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டோன்னு சொல்லி போலீஸ் சிஎஸ்ஆர் போட்டு தரணும். ஆனா அது அவ்வளோ சீக்கிரம்லாம் நடக்காது. ஏன்னு அடுத்த வீடியோல சொல்றேன். ஏன்னா அது இந்த வீடியோல சொல்லிடலாம்ல. சொல்லலாம் தான், ஆனா 1.5 வருஷமா அலைஞ்சு வாங்கினதே அதை எப்படி ஒரு நிமிஷத்துல சொல்றது? அப்படியே சொன்னாலும் 2 நிமிஷத்துக்கு மேல போகும், ரீச் போகாதே. முக்கியமான விஷயம்ப்பா, அதனால நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.